அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 12th 25th மார்க்கெட்ல நிஃப்டியோட டைரக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ட் இன்னைக்கு நடந்த மார்க்கெட்ல எந்தெந்த விஷயங்கள்ல கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணதுனால நம்மளோட டைரக்ஷன் லெவலை கன்ஃபர்மேஷன் எடுக்க முடிஞ்சு, என்ன விஷயத்துல தப்பு பண்ணோம் அப்படிங்கிற விஷயங்கள் உட்பட எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம எந்தெந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படிங்கிற விஷயத்துல ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு அடுத்து நாளைக்கான டைரக்ஷன் இன் என்ட்ரி டார்கெட் லெவலை பற்றி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் அப்படிங்கிறது கேப் அப்ல ஒரு சின்ன லெவலில் ஓப்பன் ஆனாலும் 25th 116 லெவலில் 25,200 லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கால் ஆப்ஷன் பிளான் பண்ணி 25,200 பிரேக் அவுட்டுக்கு அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரகிள் ஆகி ரிவர்சலுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே 25th 200ல ரிவர்சல் ஆகும் போதே நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் வந்து டவுன்ல போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் 25,000 அப்படிங்கிற 25,050 அப்படிங்கிற சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிற இந்த லெவல்ல மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு, டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவல்ல மட்டும்தான் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு லெவல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது அங்கே நடந்தது. அதுவும் 25,050 to 25,000 அப்படின்ற அந்த 50 பாயிண்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா 25,100 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகிற மாதிரியே மேலே போகிற மாதிரி போய் ரிவர்சல் வந்து க்ளோசிங் டவுன்ல இருக்கிறதுனால டைரக்ஷன் டவுன் அப்படிங்கிற மாதிரி இங்கே தான் கன்ஃபர்மேஷன் ஆச்சு. ஆனால் நம்ம இங்கே கால் பிளான் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த லெவலில் வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் டைரக்ஷன் கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஓகே, டவுன் சைடு தான் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கான கிளியர் டைரக்ஷன் டவுன் சைடில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 25,050 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அங்கிருந்து 25,000 லெவல் வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தது மார்க்கெட். மறுபடியும் இந்த 50 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆயிட்டு 25,000 க்ளோசிங் பிரேக் அவுட் அப்படின்ற மாதிரி கிளியர் செல்லிங் ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கிருந்து 24,800 வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் டவுன் சடன் மூமெண்டம். ஒரு 4 கேண்டில்ல 200 பாயிண்ட்ஸ் இறக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு டவுன் சைட் செல்லிங் ப்ரெஷர் வந்து இங்கே கன்ஃபார்ம் ஆச்சு. நம்ம அதுக்கான என்ட்ரியும் பிளான் பண்ணி டார்கெட்டும் எடுத்துட்டோம். அட் த சேம் டைம் இதெல்லாம் டெலிகிராம்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் டைரக்ஷன் நம்ம ப்ரீவியஸ் வீக்லேயே சொல்லிட்டு இருந்தோம். ரேஞ்ச் பவுண்ட் இருந்ததுன்னா ரேஞ்சுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரேலி இருக்கும். ரேலிக்கான என்ட்ரியை நம்ம ரேஞ்ச் என்ட்ரியில் எடுத்து பழகினவங்களுக்கு ரேலியை மிஸ் பண்ணிடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னும். ஸோ ஃபர்ஸ்ட் 25,050 to 100க்குள்ள மார்க்கெட் ரேஞ்ச் பவுன்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல நம்மளும் இதே தப்பு தான் பண்ண ஆரம்பிச்சோம். 25,050ல பிரேக் அவுட் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுதா இல்ல அப் சைட் பிரேக் அவுட் ஆகுதாங்கிறத பார்த்து கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு முன்னாடியே காலுக்கு பிளான் பண்ணோம். ஆனா அது டவுன் சைட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் சின்ன ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கிளியர் ஆச்சு. அங்கிருந்து 300 பாயிண்ட்ஸ் நமக்கு டார்கெட் கிடைச்சது. ஸோ இங்கிருந்து சூப்பரான டவுன். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ரேஞ்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் 500 to 500 பாயிண்ட்ஸ் டவுன் வரணும் வந்திருக்கு. அதுல 300 தான் வந்திருக்கு. ஸோ அடுத்த டார்கெட்டா இன்னும் 24,700 24,500 வரைக்குமே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு லெவலுமே ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதுவும் 24,500 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட். இது வெறுமனே ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஹையர் டைம் ஃப்ரேமோடைய ரேஞ்ச் பவுண்ட். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், ஹையர் டைம் ஃப்ரேமோட ரேஞ்ச் இங்கிருந்து தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட்ல இருந்து மறுபடியும் ரேஞ்ச் சப்போர்ட் அப்படின்னா 24,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் டவுன்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். இதுக்கப்புறம் நெகட்டிவான நியூஸஸ் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது வேர்ல்டு லெவல்ல இருக்கிற பேனிக் மோடு, பர்டிகுலரா ட்ரம்ப்போட ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிற ப்ராப்ளத்தினால அங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் அது வந்து வேர்ல்டு லெவல்ல இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது ரஷ்யாவுக்கும் உக்ரைன் நடந்த போர்ல ரஷ்யாவோட இம்பாக்ட் வந்து அதிகமா உக்ரைன் மேல போர் செய்யறாங்க அப்படிங்கிறதோட விளைவு மூன்றாம் உலக போருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கின்ற மாதிரியான நிறைய ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா இந்த விஷயம். ஸோ அதுக்கடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோவிட் பாசிட்டிவ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. அப்படின்றப்ப பேனிக் மோட் மறுபடியும் வந்து கோவிட்ல மார்க்கெட்ல ஒரு கரெக்ஷன் வச்சு அது மாதிரி வந்துருமோ அப்படின்ற பயம். ஸோ இந்த மாதிரி ரீசனால மறுபடியும் டவுன்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன ரீசன் இருந்தாலும் நமக்கு அது டெக்னிக்கல்ல எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ அதுதான் நம்ம வந்து சப்போர்ட் 25,000ல சப்போர்ட் எடுத்து மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. அங்கே பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம அங்கே வந்து கீழே டவுன் பிளான் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டவுன் சைட் கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. 24,000
800 அடுத்து 24,500 வரைக்குமே அடுத்து டவுன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிளியரா ஒரு பிளான் இருக்கு. ஸோ இதுக்கு பொருத்தமா நம்ம லெவலை வந்து இனிமேல் பிளான் பண்ணிக்கணும் அப்படின்றதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ மார்க்கெட் டவுன் சைடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து அப்சைட் ஒருவேளை மூவ் ஆனால் எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னா 25,000க்கு மேல மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி ஒருவேளை ஒரு மொமெண்டம் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா 25,050 to 100 அப்படிங்கிற இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட்டுக்காக மேல போய் என்ட்ரி அக்யூமுலேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு டவுன் சைடுக்கான லெவல்ஸ்ல. ஒருவேளை டைரக்டா மேல ஓப்பன் ஆகி இப்படி போயிட்டு வரும்போது நம்ம மேல ரெசிஸ்டன்ட் டச் பண்ணும்போது புட்டுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் இங்க இருந்தே டைரக்ஷன் டவுன்ல வந்து கிளியர் க்ளோசிங் 24,800க்கும் கீழே க்ளோசிங் கிளியரா இருந்ததுன்னா அங்கிருந்து 100 பாயிண்ட்ஸ் சூப்பரான டவுன்ல வரும். அட் த சேம் டைம் இந்த லெவலுக்கு அப்புறம் ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து டவுன்ல வந்ததுன்னா 24,500 வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ இந்த லெவல்ல நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அட் த சேம் டைம் அப்சைட் பிரேக் அவுட் ஆனா, அதாவது அப்சைட் பிரேக் அவுட் அப்படிங்கிறது 24,900க்கு மேல மொமெண்டம் இருக்கும்போது 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேல போய் ரேலியில ஆக்சுவலா ரேலியா என்ட்ரி மேல போய் இங்க இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு அதாவது 25,050ல செல்லிங் ப்ரெஷருக்கான என்ட்ரிஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு டவுன்ல வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மைண்ட்ல மட்டும் நம்ம இதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் அப்படிங்கிறது டவுன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குது. இன்னும் பேலன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்து கீழே வருதா, புல் பேக் கொடுக்காம சடனா கீழே இருந்தது அப்படிங்கிறது மட்டும் நம்ம என்ட்ரியோட மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன்ல இருந்து பிளான் பண்ணணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம டெலிகிராம்ல இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவோம். கன்ஃபர்மேஷன் எடுத்து நமக்கான என்ட்ரியை டார்கெட்டும் அதில் இன்டிமேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. நிஃப்டி இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டும் நடக்க இருக்கிற லெவலுக்கான என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.